சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் யூசிங் த ஐடென்டிட்டி. நமக்கு நான் ஐடென்டிட்டி குடுத்துட்டாங்க. அந்த ஐடென்டிட்டிய யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணா போதும். இது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன குடுத்துருக்காங்க? x + 3 அப்புறம் x + 5 குடுத்துருக்காங்க. இங்க நம்போ x = x தான். நமக்கு இங்க ஃபார்முலா படி x = x தான். அப்புறம் a = என்னது 3, b = 5. இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? என்ன வரும்? x² plus x into a plus b என்னது 3 plus 5 into ab. ab என்னது 3 multiplied by 5. Okay, now it is x² plus 5 plus 3 என்னது 8 plus 5 3s are 15. So finally நம்ம இதுக்கு ஆன்சர் என்ன எழுதுவோம்? x² plus 8x plus 15. Clear-ஆ? Next, second one. Second one என்ன கொடுத்திருக்காங்க? y plus 8 அப்புறம் y plus 6. இங்க நமக்கு ஃபார்முலா படி x இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும்? y போடணும். a வந்து என்னது 8, b is 6. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? என்ன வரும்? y² plus y into, ஏன்னா நம்ம x இருக்க இடத்துல y போட போறோம். 8 plus 6 plus 8 into 6. இந்த மாதிரி பிராக்கெட்ல போட்டாலே என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? y² plus y into 8 plus 6 is 14 plus 8 into 6 என்னது 48. அப்ப என்ன வரும்? y² plus 14y plus 48. ஓகே, செகண்ட் ஒன்னோட ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 43 into 36. நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸை மல்டிப்ளை பண்றதுக்கு நமக்கு லேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? இதனா 40 plus 3ன்னு எழுத போறோம். அப்புறம் 40 minus 4ன்னு எழுத போறோம். ஏன் 40 minus 4 வந்து 36. இது வந்து நாம எப்படி எழுதக்கூடாதுன்னா 40 plus 3 அப்புறம் 30 plus 6ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபார்முலால பார்த்தோம்னா இந்த நம்பர் வந்து சேமா இருக்கணும். ஏன்னா இங்க எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ் தானே இருக்கு. ஏ அண்ட் பி வேரி ஆகலாம். பட் இங்க எக்ஸ்னா என்ன இருக்கு? இங்கேயும் எக்ஸ் தான் இருக்கு. அப்போ இங்க 40 வந்ததுன்னா என்ன எழுதணும்? இங்கேயும் என்ன எழுதணும்? 40 தான் எழுதணும். இப்போ இந்த மாதிரி எழுதுனா நமக்கு தப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் எது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். இப்போ இதுல என்ன பார்த்தோம்னா x is equal to என்னது 40, a is equal to என்னது 3, b is equal to என்னது -4. ஸோ இதுல நம்ம கிளியரா இருக்கணும். b is என்னது -4. மைனஸ்ன்றது இங்க இருக்கு. எந்த நம்பருக்கு முன்னாடி எந்த சைன் இருக்கோ அதுதான் மைனஸ். எந்த சைனுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? எப்பயுமே பிளஸ் தான் எடுத்துப்போம். ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ 40², ஏன்னா x² வந்து 40² பிளஸ் 40 இன்டூ a என்னது 3 பிளஸ் ஃபார்முலாலே இருக்கு. அப்புறம் b என்னதுன்னு பார்த்தோம்னா -4. ஓகே, b இஸ் -4. அப்புறம் பிளஸ் a என்னது 3 ஃபார்முலால இருக்கு. அப்புறம் b என்னதுன்னு பார்த்தோம்னா -4. ஓகே, இதெல்லாம் 3 -4 போடக்கூடாது. மல்டிப்ளிகேஷன், அதனால மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுறதுக்கு பதிலாக பிராக்கெட் போட்டுக்கிறோம். ஸோ which is equal to 40² என்னது 1600 பிளஸ் 40 இன்டூ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 3 அப்படியே இருக்கு. பிளஸ் இன்டூ மைனஸ் என்னவாகும்? -4. கிளியரா? நமக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ் மல்டிப்ளைடு பை மைனஸ் is equal to என்னது மைனஸ். அதே பிளஸ் மல்டிப்ளைடு பை பிளஸ் is equal to என்னது பிளஸ். இப்போ இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும்? 4 வரும். ஓகே, அப்புறம் இங்க பிளஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். பிளஸ் இன்டூ பிளஸ் இஸ் பிளஸ். அப்புறம் இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ். 3 4s are என்ன வரும்? 12. கிளியரா? இப்போ என்ன வரும் பார்க்கலாம். 1600 பிளஸ் 40 இன்டூ, இது என்னது? 3 minus 4 is -1, ரைட்? 3 minus 4 ஏன் -1 போடுறேன்? 4ல இருந்து 3 கழிச்சுக்கணும். அதுக்கப்புறம் எதுக்கு கிரேட்டர் சிம்பிளோ அந்த சிம்பிள் தான் வரும். அப்புறம் இங்க என்ன வரும்? -12 வரும். ஓகே, நவ் 1600 பிளஸ் இங்க என்ன இருக்கு? பிளஸ் போட வேண்டாம்.
பிளஸ் இன்டு மைனஸ். இப்போ நமக்கு என்ன வரும் மைனஸ். ஓகே, இங்க ஏற்கனவே பிளஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ். 40 இன்டு 1 இஸ் 40. இங்க 40 இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்கு மைனஸ் 12 இருக்கு. கிளியரா இந்த பிளஸ் மைனஸ் தான் ஃபுல் அல்ஜிப்ராவே. இது நமக்கு தெரிஞ்சாதான் கரெக்டா போட முடியும். இப்போ நமக்கு 1600 மைனஸ் மைனஸ் 40 மைனஸ் 12 அப்ப என்ன வரும் மைனஸ் 52 வருமா? ரெண்டு மைனஸையும் இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன வரும் மைனஸ் 52. இப்போ 1600 மைனஸ் 52 ஹவு மச் பார்த்தோம்னா 8. இங்க 10 8 இங்க என்ன வரும் 9 4 இங்க 5 5 1. So the answer is 1548. Clear?